இந்த டைம் தளபதி 2 பேர்த்து ஓட்டு தளபதிக்கு தான். இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கிட்ட பேர் வைக்கல, தளபதியாக வந்து பேர் வைக்கணும். அதனால் வந்திருக்கோம், நானே ஒய்ஃப் வந்திருக்கோம். இந்த பேர் ஆமாம், அதாவது குழந்தைகிட்ட வந்தேன், தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. சீதானா இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். சீதானாகிட்ட பேசிட்டு வந்துருக்கு, பாலா இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். வாடா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன்னு அதான் வந்துருக்கேன். பிடிக்கும், எனக்கு அப்போ இருந்து பிடிக்கும். சின்ன வயசுல ஒரு மாற்றம் வரணும், இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அது ரொம்ப சந்தோஷம்தான், அவரோட ஆசை, அதனால் நான் வைக்கணும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ரொம்ப ஹாப்பி தான், அவர் பேர் வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான். சின்ன வயசுல தலையோட வெறியன் தலை, நான் தளபதியோட வெறிய. நீங்கள் வேற இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். ஜாலியாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வருவார்னு. வருவார் நினச்சிட்டு இருந்தா, வரவே இல்லை. கடைசி இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். சென்னையில் இந்த மாதிரி மேட்சுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன். நல்லா நான் நாமக்கல்லேருந்து தான் வந்துருக்கிறேன், அங்கேருந்து வரேன். தமிழக வெற்றி கழகம் வாழ்க வாழ்க வாழ்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக தளபதி ரசிகனாக இருக்கோம். 2026 எங்கள் தளபதியோட ஆட்சி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா, வேடிக்கை பார்க்க வரவங்க அவர் வந்தார் பார்த்தாரு அப்படின்னு போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் பொறுத்து ஏன் வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க அப்படின்னா, தளபதிக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டும்தான். ஓட்டை மீறி அவர் மேலே வச்ச பாசங்கிறது எங்கள் உயிரில் கலந்தது. அது யாருனாலையும் பிரிக்க முடியாது, எந்த ஆட்சி தந்தாலும் தடுக்க முடியாது. 2026 எங்கள் சிஎம் தான், தளபதி மட்டும்தான், தளபதி விஜய் மட்டும்தான். அவரை பார்க்க தான் நாங்கள் எல்லாரும் ஆவலாக வந்திருக்கோம். அவர் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ப்போம். அதுக்கு மேலே அவரை பற்றி விஜய் நாங்கள் அவர் படம் பார்த்ததுலேருந்தே நாங்கள் பிடிக்கும். அதுக்கு மேலே அவருடைய குணப்புறம் இதுக்கு மேலே தான் இன்னும் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாம் வராரு, பிடிச்சிருக்கு. வேறெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு அவரை பற்றி என்ன சொல்கிறது இருக்குது. ரொம்ப நல்லவர், பிடிச்சிருக்குது. அவர் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே அவர் பிடிக்கும், அவர் ரசிகர் நாங்கள் எல்லாமே. விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் வரட்டும் 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 வரும், வந்து பார்க்கணும் ஆவலாக இருக்கிறோம், வரட்டும். தேங்க்யூ விஜய் சார், விஜய் சார், விஜய் சார், தேங்க்யூ. நீங்கள் வரணும், ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா கட்சிகளும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு பண்ணாமல் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இவரும் போகாமல் நல்லா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சொல்கிறத நிறைவேற்றணும், அவ்வளோதான் எங்களுக்கு. நான் ஓட்டு போடுறத பெருசு இல்லை, சொல்கிறத நிறைவேற்றினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப முன்னைய பிடிச்சி பிடிக்கும், ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிக்கும். என்றைக்குமே டிவிக்கே தானே, அவர் எதுவுமே வர முடியாது தமிழ்நாட்டுக்கு. 2026 டிவிக்கே தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் அண்ணா வந்தாருன்னா நம்ம நாமக்கல் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்குமே நல்லது செய்வாங்க. இது ஒன்று தான் நான் சொல்கிறது. விஜய் அண்ணா ஒழுங்காக பார்க்க விட்டாலே போதும். எல்லாருமே கூட்டத்தில் கத்த வேணா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேறு எதுவும் அவ்வளோதான் வேண்டுகோள். சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்த்து வளர்ந்தவனா நான். அவரை அப்பயே நான் நினச்சிருக்கேன் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு. இப்போ அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாரு, அவர் தான் இப்போ தெய்வம் எல்லாமே.